கேரள மாநிலம் கண்ணூரில் சிறை கைதி ஆயுள் தண்டனை கைதி தப்பிய விவகாரம் தொடர்பாக கேரள முதல்வர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவரிக்க கேட்போம். இப்ப கேரள முதல்வர் இந்த விஷயத்துல விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இனி அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? கேரள மாநிலம் கண்ணூரில் தமிழகம் கடலூரை அடுத்த விருத்தாசலம் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் 2011ஆம் ஆண்டு எர்ணாகுளம் அருகே ஓடுகின்ற ரயிலில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றவர். இவர் கண்ணூர் சிறையில் இருந்த நிலையில் நேற்று அதிகாலையில் அவர் கண்ணூர் சிறையில் இருந்து 2 மதில் சுவர்களை ஏறி குதித்து தப்பி ஓடினார். அவர் சில மணி நேரங்களிலேயே போலீசார் பொதுமக்கள் உதவியோடு அவரை கைது செய்தார்கள். இந்த சம்பவம் கேரளாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. காரணம், பலத்த பாதுகாப்பு மிகுந்த சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி எப்படி தப்பிக்க முடிந்தது, அதற்கு எப்படி அவர் தப்பித்தார் என்பது குறித்து, பாதுகாப்பு குறைபாடா என்பது குறித்த பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ள நிலையில் கேரள அரசு இதை கவனத்தில் கொண்டு தற்போது இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளோட கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துடைய முடிவில் இது தொடர்பான விரிவான விசாரணைக்கு கேரள முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விசாரணைக்காக ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி CN ராமச்சந்திரன் நாயர் மற்றும் முன்னாள் கேரள மாநில DGP ஜேக்கப் குன்னூஸ் ஆகியோர் தலைமையில் இந்த சிறப்பு விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நியமனத்தில் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறும். அதாவது நள்ளிரவில் 1:15 மணிக்கு அந்த சிறையில் இருந்து சிறை அறையினுடைய கம்பியை அறுத்து அவர் வெளியேறி இருக்கிறார். சுமார் 2 மணி நேரம் சிறை வளாகத்திற்குள்ளே அவர் இருந்த பிறகுதான் அவர் வெளியேறி இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த கம்பியை இவ்வாறு அறுப்பதற்கான பிளேடு எங்கிருந்து கிடைத்தது? அந்த சிறைக்குள்ளேயே அவர் 2 மணி நேரம் வெளியே எங்கு மறைந்திருந்தார்? இவருக்கு வேற யாராவது உதவி இருந்தார்களா? அதே போன்று சிறையிலிருந்து வெளியேறும் போது அவர் கருப்பு சட்டை அணிந்திருந்தார், அவர் கைதாகும் போது அவர் வெள்ளை சட்டை அணிந்திருந்தார். அப்போது அப்படியானால் அவருக்கு வேறு யாரும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படுகின்ற வகையில் இந்த விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலாக கேரளாவில் இருக்கின்ற 4 மத்திய சிறைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகிறது. இந்த சிறையினுடைய மதில் சுவர் இவர் கடந்து செல்லும் போது அதனுடைய மின்வேலி அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மின்வேலி செயல்படாமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதற்கு மேலாக பல CCTV கேமராக்களும் இயங்காமல் இருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது 4 அந்த மத்திய சிறைகளிலும் பாதுகாப்பு CCTV கேமரா, எலக்ட்ரிக் ஃபென்சிங் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் இப்போ தற்போது அந்த உயர்மட்ட கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பிரச்சனைகளை தீர்வு காணுகின்ற வகையில் இந்த விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.